வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கொண்டக்கடலை அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் கொண்டக்கடலை இட்லி அரிசியும் நான் ஒன்றா ஊற வச்சுட்டேன். கொண்டக்கடலை 8 மணி நேரம் ஊறுனுச்சு. அரிசி 2 மணி நேரம் ஊற வச்சேன். அரிசியும் கொண்டக்கடலையும் ஒன்றா போட்டு வாஷ் பண்ணி நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். கொண்டக்கடலை வந்து கருப்பு கொண்டை எடுத்துக்கிறேன் நான். அரிசி வந்து இட்லி அரிசி. நீங்கள் வெள்ளை கொண்டையில் கூட செய்யலாம். நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி 1 கிளாஸு கொண்டக்கடலை எடுத்துக்கிறேன். 8 மணி நேரம் கொண்டக்கடலை ஊறுனுச்சு. 2 மணி நேரம் அரிசி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இப்போ நம்ம அடைக்கு எப்படி அரைக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரிசியும் கொண்டக்கடலையும் நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். நான் பாதி இப்போ போட்டு அரைச்சிக்கிறேன், பாதி அப்புறமா அரைச்சிக்கலாம். இந்த அடைக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரகம் அதிகமாக போடாதீங்க, லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். கொண்டக்கடலையில் 1/2 டீஸ்பூன் தான் போடணும். இஞ்சி ஒரு துண்டு அளவு எடுத்து தோல் சீவிட்டு 4ஆக கட் பண்ணி போடுறேன், பீஸு சின்ன சின்ன பீஸாக. பூண்டு பல்லு ஒரு 6 பல்லு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நான் 5 பச்சை மிளகாய் போடுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுங்க. நீங்கள் பச்சை மிளகாய் இதில் போட்டு அரைக்கலாம்லாம், கட் பண்ணி கூட நீங்கள் போட்டுங்க அடையில். நான் சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றாங்கன்னு நான் வந்து அடையிலே அரைச்சிக்க போகிறேன் பச்சை மிளகாவை. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க பச்சை மிளகாய். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அடை மாவுக்கு பதத்துக்கு அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம மிக்சியில் கொண்டக்கடலையும் அரிசி எல்லாம் அரைச்சோம். மாவு பதம் பாருங்கள், ரொம்ப நெவ்வாக எடுக்கக்கூடாது, சும்மா லைட்டாக குறைன்னு இட்லி மாவு பதத்துக்கு எடுக்கணும். குறைன்னு இருக்கணும் அடைக்கு, அப்போ தான் அடை வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மீதி வச்சுக்கிற கொண்டக்கடலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரிசியும் கொண்டக்கடலையும் நம்ம இன்னும் கொஞ்சம் வச்சுருந்து 2வது அரைச்சோம், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி, கொண்டக்கடலை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே நம்ம போட்டு அரைச்சாச்சு. அடைக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டு போட்டு மூடி 4 மணி நேரம் இது மாவு புளிக்கணும். இல்லை உடனே நாங்கள் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்களா, புளிப்பான தயிர் ஒரு 100 மில்லி தயிர், புளிப்பான தயிர் கலந்து நீங்கள் உடனே அடை செய்யலாம். இப்போ நான் 4 மணி நேரம் இது தட்டு போட்டு மூடி 4 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நம்ம 4 மணி நேரம் ஊற வச்சோம். நல்லா புளிப்பு ஏறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம், பொடிசாக கட் பண்ணி. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி ஒரு 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கலாம். கேரட் பொடிசாக கட் பண்ணி ஒரு 50 கிராம் கேரட் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப கட்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அடை மாவு பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிங்க, ரொம்ப தண்ணியாக கரைக்கூடாது. அடை மாவு பதத்துக்கு கரெக்டாக கரைச்சிங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். நம்ம கரண்டியில் மொண்டு நம்ம இப்படி தோசைக்கல்ல தவாலே ஊற்றினா அடை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. இப்போ நம்ம போய்ட்டு அடை ஊற்றிக்கலாம். அடை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கிறேன். கல் சூடு ஏறட்டும். கல் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம். நம்ம அடை ஊற்றிட்டோம். சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழந்தைங்களுக்கு இருந்தால் நெய் ஊற்றி கொடுங்க.
நெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடைலாம் கொஞ்சம் மொத்தமாக தான் இருக்கும், அதனால நான் மொத்தமாக ஊற்றி வச்சுக்கிறேன். அடை தீ கம்மியாக வச்சிங்க, ஏன்னா கொண்டைக்கடலை வந்து சீக்கிரமாக செவுந்துடும், ப்ரௌன் கலர் மாறிடும். ஆனால் மாவு வேகாமல் இருக்கும், அதனால் தீ கம்மியாக வச்சுக்கலாம். நம்ம அடை ஊற்றணும். ஒரு பக்கம் வெந்துடுச்சு, ரெண்டாவது பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர்லாம் நல்லா மாறணும். தீ கம்மியாக வச்சிங்க, கொண்டைக்கடலை சீக்கிரமாக ப்ரௌனாக மாறிடும், மாவு வேகாது. நம்ம அடை வந்து ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டோம், எடுத்துக்கலாம் அடையை. நம்ம கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கொண்டைக்கடலை அடை நம்ம ரெடி பண்ணோம். ரெடியாகி போச்சு. நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க, குழந்தைங்கள்லாம் செஞ்சு கொடுங்க. நல்லா சத்தான பொருள் அது. கொண்டைக்கடலை சுண்டல் மட்டும் செய்ய முடியாது, அதில் அடை செய்யலாம், தோசை செய்யலாம், குழிப்பணியாரம் செய்யலாம். நான் அது தொட்டுக்கிறதுக்கு வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.